சாதாரணமாக அவங்க அப்பா வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குங்க. ஆனால் கிராமத்தில் கட்டிட்டு போயிடுச்சுன்னா எங்கள் அப்பா மட்டும் பெருமை மாதிரி ஆகாதே, எங்கள் அப்பா பன்னீரில் தான் என்னை குளிக்க வைப்பாங்க, பட்டாடையில் தான் துவட்டுவாங்கங்க, அங்கே போனால் கிழிஞ்ச ஆடத்தான் இருக்கும். அப்படி பெருமை பேசிக்கிறது வேணும்னே. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க, வாழ்க்கை போது வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும், வந்தால் போகாதது புகழும் பழியும், போனால் வராதது மானமும் உயிரும், நம்முடன் வருவது பாவமும் புண்ணியமும் ஐயா. எங்கள் அம்மாவுக்கு 90 வயசு, இன்னும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து கூட்டு குடும்பம் தான். என் மருமக இருக்கா, என் மகன் இருக்கான், எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா வயசான காலத்தில் ஏதோ ஒன்று சொல்லும், ஏன் அந்த ஜாமான் அங்கேயே கிடக்குது, எடுத்து உள்ளே வைக்க வேண்டியதானே, அப்படின்னு வைக்கிற இரு அப்படின்னு என் மருமக சொன்னால் கூட அவளை நான் விட மாட்டேன். பெரியவங்க சொல்லுவாங்க, பாடுபட்டவங்க, சம்பாரித்தவங்க, அவங்களுக்கு தெரியும் கஷ்டம் என்னன்னு. அதனால் நீங்கள் யாரும் எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஒரு பொட்டை பிள்ளைக்கே இந்த அளவுக்கு வீரம் இருக்குது, நம்ம பெத்த தாயை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கும்போது இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் தன்னோட தாயை மறக்கவே கூடாது. வாழும்போது பாவமும் புண்ணியமும் இருக்குது, செத்த பிறகு சொர்க்கம் நரகம்னு 2 இருக்குது. அந்த சொர்க்கத்தில் யாருக்கெல்லாம் இடம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 10 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணவனுக்கு அங்கே இடம் இருக்கா அப்படின்னா இல்லை, 10,000 பேருக்கு அன்னதானம் போட்டவங்களுக்கு அங்கே இடம் இருக்கா அப்படின்னா இல்லை. சத்தியமாக சொல்லுகிறேன், யார் ஒருத்தங்க தன்னோட தாய்க்கும் தகப்பனுக்கும் கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டு கண் கலங்காமல் காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம்.